வணக்கம். ஆனந்த பிரமிட் யோகா வகுப்பில் கடந்த 2 தினங்களாக அடியன் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு கோடானு கோடி நன்றி. ஏஜிஎஸ் மஹால் ஓனர் மற்றும் இந்த ஆனந்த பிரமிட் யோகாவை இலவச பயிற்சியாக கொடுக்குறாங்க ஐயா. பொதுவாக நான் ஒரு ஆசிரியருங்கிறதுனால கல்லூரி பள்ளியில் ஒர்க் பண்ணும்போது கிராஷ் கோர்ஸ்னு ஒன்று எடுப்போம். கிராஷ் கோர்ஸ்னால் 1 மாதம் 2 மாதத்தில் 2 சிலபஸ் வால்யூமே முடிச்சிருவோம். சிலபஸை 1 வீக்கில் 10 டேஸ்லாம் எடுப்போம். ஆனால் பையங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுங்கிறது நாங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஆனால் இங்கே இந்த 2 நாளில் ஏன்னா நிறைய பயிற்சிகள் போயிருக்கேன். ஓஷோட 21 நாள் ஆன்லைன் வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கேன். நித்யானந்தரோட வகுப்புகள் நிறையா கேட்டிருக்கிறேன். இன்னும் நிறையா ஐயா சொன்ன மாதிரி மனப்பயிற்சி இந்த மாதிரி மெய்யுணர்வு பயிற்சி நிறையா போயிருக்கிறேன். ஆனால் அந்த வகுப்புகளில் வந்து நேரம் அந்த வகுப்புகளுக்கு இதுக்குள்ள பெரிய வித்தியாசமே இந்த நேரம். அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஷார்ட் டைமில் எப்படி இவ்வளோ தெளிவாக இவ்வளோ விஷயங்களை வந்து ஐயா வந்து சூப்பராக 1 by 1 அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக அவங்களோட ஒர்க் பண்ணுற பொற்செல்வி இவங்களும் கொடுத்த செஷன் வந்து பயங்கர ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனாலும் அழகாக எந்த இடத்துலையுமே பிசுறாமல் எளிமையாக ஃபாலோ கொடுத்து தான் சொல்லுது. குறிப்பாக அதை வந்து நம்ம உள்வாங்கிறதுக்கு நல்லா ஆழ்ந்து கிரகிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய பெரிய விஷயம், சில புரியாத சில விஷயங்கள்லாம் கூட ரொம்ப எளிமையாக ஐயா விளக்குன விதம் வந்து பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலே இது வந்து ஒரு ஆசிரியராக எனக்கு இந்த அனுபவம் வந்து மிக அவசியமான அனுபவம். இது என்னோடய மாணவர்களும் பின்வரும் பயிற்சிகளில் நிச்சயமாக பங்கு வருவாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சு நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, பொதுவாக ஒரு சமூகத்தில் மாற்றம் ஏற்படணும்னா, அதாவது சமூக மாற்றமோ இல்லது பொருளாதார மாற்றமோ இல்லாமல் உளவியல் மாற்றமும் இல்லாமல் ஓஷோ என்ன சொல்லுவார்னா ஆன்ம ரீதியில் மாற்றம் நடக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் நடக்கணும் பாரு. அப்போ இன்றைக்கி இப்போ பதட்டமான இந்த போர் சூழலில் இந்தமாரி ஆட்கள் பயிற்சி கொடுத்து நம்மெல்லாம் வந்து சாந்தப்படுத்தி அமைதியாக்கி நம்ம வாழ்க்கையை நிதானமாக வாழ வச்சு பொருளாதாரத்தில் இந்தமாரி விஷயங்களெல்லாம் ஐயா சொல்லிக் கொடுத்தது மூலமாக நம்ம மாரி உள்ளங்களை நம்மளை மாரி தெளிந்த சிந்தனையுடைய உள்ளங்களால் நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல சிந்தனைகளை போடும்போது உலகத்தில் நடக்கிற இந்த மாதிரி போர்கள் போன்ற விஷயங்களுக்கு கூட நம்மளுடைய இந்த பயிற்சி வந்து நிச்சயமாக வலிமை சேர்க்குங்கிறது எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் இந்த பிரபஞ்ச பேராட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதே நான் உணர்ந்திருக்கேன். அப்புறம் இறுதியாக ஒரு விஷயம் சொல்ல நான் ஆசைப்படுறேன். கோபிகா, ராபிகா, மேக்டலீனா, ரபேகா இந்தமாரி நிறைய இசை ஞானியருங்கிற சித்தர், காரைக்கிழமையார் இந்த மாதிரி நிறைய இந்த ஞானமடைஞ்ச பெண்களை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. அடிகளார் எப்படி பக்தி மார்க்கத்தில் வாய்ப்பு கொடுத்தாரோ அதேமாரி நம்ம ஐயா வந்து திருப்பி அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை 21ஆம் நூற்றாண்டில் கொண்டு வராருன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பள்ளி கல்லூரிகள் விழாக்களில் போய் பேசும்போது அவங்க பேசுகிறது ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர், டாக்டர், இன்ஜினியர் இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் ஞானமடைந்த பெண்மணிகளை பற்றி பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா பெண்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருக்காங்கன்னு கேட்குற பெண்களை தான் அதிகமாக நான் பார்க்குறேன். அநேகமாக எல்லாரையும் இப்படி சொல்லிட முடியாது. பட் பெரும்பாலும் நான் சந்திக்கிற இடம், நான் ஒரு மகளிர் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். இங்கே குறிப்பாக நம்ம ஆனந்த பிரமிட் யோகா மையத்தில் ஒர்க் பண்ணுற பெண்கள் வந்து வாய்ப்பே இல்லை. இவ்வளோ நிதானமாக இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறது வந்து ஐயாவுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். அப்போ அங்கே சொல்லுவாங்க, கோபிகாங்கிற பெண் வந்து கிருஷ்ணனோட அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு வீட்டை விட்டு திட்டுப்பிடிந்து தூங்கி எழுந்திரிச்சு ஓடியாந்தாங்க. கணவர் அங்கே இல்லை. அவங்க வந்து கதவுல ஒரு கையை வச்சுட்டு நிற்கிறாங்க. அங்கே மாமியாரும் நாத்தனாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கே நைட்டில் ஓட போகிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, அந்த புல்லாங்குழல் இசைக்கிற அந்த கிருஷ்ணனை போய் பார்க்க முடியலையேங்கிற ஒரு சோகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த இசை வந்து அவங்களை இழுக்குது. அதான் அவங்களை எழுப்பிடுச்சு. அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. இத்தனை பிறவியாக இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து 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 அவங்க ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சி அவங்க முடிஞ்சு போச்சு. அந்த டோரில் கையை வச்சுருக்கவங்க திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க அலோவ் பண்ணாதனால. திரும்பி அவங்க திரும்பி எழுந்திருக்கும் போது அவங்க என்லைட்டன்ட் ஆகிடுறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கிருஷ்ணனோட ஒரு கதை இருக்குது. அப்போ ஆனால் இங்கே வந்து ஐயா வந்து நீ அந்த நிலைக்கெலாம் போக வேணாம், ஆனந்த பிரமிட் யோகா வகுப்புக்கு போனாலே ஐயா வந்து எப்படி அழகாக இந்த நூற்றாண்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப எளிமையாக வழிகாட்டி பெண்கள் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராபியா, மேக்டலீனா இந்தமாரி பெண்கள் வரிசையில் வந்து நிச்சயமாக நம்ம ஆனந்த பிரமிட் யோகா மையம் மூலமாக நிறைய பெண்கள் பிற்காலத்தில் ஞானம் அடைஞ்சு இந்த ஆனந்த பிரமிட் யோகாவோட சாதனையை அடுத்தடுத்த படிகளுக்கு கொண்டு செல்வாங்கிறது, அதுக்கும் அடியில் ஒரு நல்ல ஒரு உற்ற கருவியாக இருந்து செயல்படுங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.